என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மேவிபோசேத். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். மேவிபோசேத். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் அப்பம் புசிப்பாய். 2 சாமுவேல் 9:7. தாவீதும் யோனத்தானும் உயிருக்குயிரான நண்பர்கள். அவர்களுடைய நட்பு ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. சவுல் தாவீதை பகைத்ததால் அந்த உயிருக்குயிரான சிநேகம் தொடர இயலாது போயிற்று. யோனத்தான் தாவீது வெற்றி பெற்று ராஜ்யத்தை ஆளுவான் என்று திட்டமாக நம்பியதால், நீ என்றென்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்படியே காலம் புரண்டது. யோனத்தான் மரித்து போனான். தாவீது மன்னனானான். யோனத்தானின் மகனான மேவிபோசேத் முடமானவன். தாவீது என்ற அந்த மாமன்னன் தான் தயை செய்யும்படி சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவர்கள் உண்டா என்று அக்கறையோடு விசாரிக்கிறான். அப்படி விசாரித்ததால் யோனத்தானின் மகன் 2 கால்களும் முடமான நிலையில் இருப்பதை அறிகிறான். அதன்பின் தாவீது மேவிபோசேத்தை அழைப்பிக்கிறான். மேவிபோசேத் வந்து முகங்குப்புற விழுந்து தாவீதை வணங்குகிறான். செத்த நாயைப் போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்று தனது தாழ்ச்சியான நிலையை வெளிப்படுத்துகிறான். தாவீதோ மேவிபோசேத்துக்கு சவுலின் நிலங்களையெல்லாம் திருப்பிக் கொடுக்கிறான். எப்படியோ கிடைக்கிற நிலத்தையெல்லாம் சுருட்டி கொள்ளும் தலைவர்களின் காலத்தில் வாழ்கிற நமக்கு தாவீதின் இந்த நேர்மை மிக்க செயல் வியப்பூட்டுகிறது. யோனத்தான் வேண்டிக் கொண்டபடி யோனத்தானின் குடும்பத்தாருக்கு தாவீது தயவு பாராட்டுகிறான். இதையும் விட மேலாக ராஜகுமாரரில் ஒருவனைப் போல என் பந்தியிலே அசனம் பண்ணுவான், அதாவது உணவருந்துவான் என்று மேவிபோசேத் இழந்த ராஜ மரியாதையை கொடுக்கிறான். மேலும் மேவிபோசேத்தின் வேலையாளாகிய சீபாவையும் அவனுடைய 15 குமாரர்களையும் 20 வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு வந்து எருசலேமிலே குடியிருக்கும்படி செய்கிறான். சீபா மேவிபோசேத்தின் நிலங்களை பயிரிட்டு பலனை சேர்த்து மேவிபோசேத்தை கவனித்துக் கொள்கிறான். தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் தயவு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தாவீதிடம் காணப்பட்டதை அறியும்போது மகிழ்ச்சியாயிருக்கிறதல்லவா? தலைவன் என்பவன் தயை பாராட்ட வேண்டியவன். தலைவன் என்பவன் தயை பாராட்ட வேண்டியவன். தீர்மானம்: நான் தயை பாராட்ட வேண்டிய மனிதர்களை தாவீதைப் போல தேடி பிடித்து தயை பாராட்டுவேன், மன நிறைவு பெறுவேன்.